சனாதனம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது இந்து சார்ந்த விஷயம் தெரியும். இது அதை போய் சட்டத்தில் ஒழிப்புன்னு சொல்லுங்கிறது ரொம்ப ஒரு ஆணவத்தின் உச்சம். அது ஒரு 6 மாதம் ஆன மாதிரியும் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியாக செயல்பட மாதிரியும் மக்கள் விரோதமாக அது நடந்த மாதிரியும் இவ்வளவு இது விஷயம் இப்போ ஆரம்பத்தில் பேசுறதுக்கான இது தேவையில்லை. இது என்னன்னா வன்மத்தை காட்டுது. சனாதனம் அப்படிங்கிறது சட்டசபை முதல் துவக்கத்திலேயே அது தேவையில்லாது. இன்றைக்கி அது பேசுகிறதுக்கான அவசியமும் இல்லை, அதை பற்றியான விவாதமும் இங்கே இல்லை. மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. சனாதன பிரச்சனைங்கிறது அப்போது தேவையில்லாது. இன்னொன்று சட்டசபையில் நான் சொல்கிறேன், ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அதை இழிவாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒரு மதத்தை குறிப்பிட்டோ இல்லை மதம் சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டோ இழிவாக பேசுகிறதும் அது அழிப்பேன் ஒழிப்புன்னு சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் சட்டசபையில் சனாதனம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது இந்து சார்ந்த விஷயம் தெரியும். இது அதை போய் சட்டசபையில் ஒழிப்புன்னு சொல்லுங்கிறது ரொம்ப ஒரு ஆணவத்தின் உச்சம். அது இப்போ வந்திருக்க முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் எம்மதமும் எம்மதம் அப்படிங்கிறாரு, இங்கே எல்லாரும் சமம் அப்படிங்கிறாரு. மதசார்பற்ற உண்மையான மதசார்பற்ற அரசுன்னு ரொம்ப தெளிவாக அழுத்தமாக சொல்கிறாரு. அவங்கள்ட்ட நாங்கள் வைக்கிற இந்த மாதிரி சட்டசபையில் மதசார்பற்ற அரசுங்கும்போது ஒரு மதத்தை ஒருத்தர் குறிப்பிட்டு இழிவாக பேசுவதோ அது அழிப்புன்னு சொல்கிறதோ எப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன்னா இது ஆரம்பத்தில் நீங்கள் தடுத்துடணும். இல்லைனா இதுவே தொடர்ந்து முழக்கம். இப்போவே ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பிஜேபி இப்போ முதல் கட்டத்திலேயே இப்போ பிஜேபி தாக்குற மாதிரி பேசுகிறாங்க, இந்து மதத்தை தாக்குற மாதிரி பேசுகிறாங்க. அது தயவுசெய்து முதல்வர்கள் இதை ஆரம்பத்தில் நீங்கள் தவிர்த்துருங்க. சட்டசபையில் யாராவது மதம் சார்பாக ஒரு மதத்தை இழிவாக பேசினால் அது அரசு குறிப்பில் இருந்தில்ல, சபை குறிப்பில் இருந்தில்ல, சபையிலேருந்து அவங்கள நீக்கிடணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து அந்த ஜோசியர் நியமனம், அது ஜோசியர் வாங்கிட்டாரு. ஆமாம், வாபஸ் வாங்கிட்டாரு. வாபஸ் வாங்கிட்டாரு, பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக முதல் இதுலேயே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க ஆளுங்கட்சி வரும்போது அவங்களுக்கானவங்கள கூட வச்சுக்குவாங்க. இது புதுசாலாம் பண்ணல. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் திரைத்துறையில் அவர் மேனேஜர் இருந்தவர் தான் ஆர் எம் வீரப்பன் அவர். திரைப்படத்துறையில் அவர் பண்ணுற படங்களுக்கும் பெர்சனலாக மேனேஜர் தான் ஆர் எம் வீரப்பன் அவர்கள். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எம்எல்ஏவுக்கு அவர் மந்திரி ஆக்கினார். சிலர் நம்பிக்கைக்குரிய சிலர் தான் அவங்க வச்சுக்குவாங்க, இவங்க வச்சுக்கலையா. இப்போ திமுக வந்ததுக்கப்புறமும் ஒரு இரு இசை நாடகத்தில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்களையோ நிறையா இவங்க கட்சிக்காரர் சார்ந்து தான் வைப்பாங்க. அவங்க இது எல்லாதும் பண்ணுறது தான். இவர் அவங்க மாதிரி இல்லாமல் 2 பேர் சொன்ன உடனே உண்மையிலேயே டக்குன்னு வாபஸ் வாங்கிட்டார். அதுக்கு விஜய் சார் நான் பாராட்டுறேன். அதுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அது வாக்குவாதம் பண்ணிட்டு இல்லாமல் அவ்வளோதானே தூக்கிறேன், முடிஞ்சு வச்சு. இல்லை ரீல்ஸுங்கிறது அது அந்த ரீல் அந்து போச்சு. நான் சரி உங்கள் ரீல் அந்து போச்சு. ரீல்ஸ் எந்த திமுக ரீல் அந்து போச்சுல. ஏன்னா ரீல்ஸ் மாதிரி அது நான் சொல்கிறேன், சட்டசபை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் எதுவுமே அவங்க செயல்படுத்தலை. இப்போ தான் பெரும்பான்மை நிர்வகிக்கான ஒரு சபை தான் இப்போ நடந்தது. இப்போ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமா இல்லையா, அவ்வளோதான் மேட்ரு. இதில் ஆரம்பத்திலேயே இங்கே என்னமோ ஒரு 6 மாதம் ஆன மாதிரியும் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியாக செயல்பட மாதிரியும் மக்கள் விரோதமாக அது நடந்த மாதிரியும் இவ்வளவு இது விஷயம் இப்போ ஆரம்பத்தில் பேசுறதுக்கான இது தேவையில்லை. இது என்னன்னா வன்மத்தை காட்டுது. நீங்கள் உங்கள் பாரம்பரியம் மாதிரி இல்லை. கலைஞர் சட்டசபையில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பலமுறை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் சட்டசபையில் உட்காந்து நீங்கள் அந்த 5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏவா துணை முதல்வராக அவர் கம்பீரமாக நீங்கள் உட்காந்து பழக்கப்பட்ட இடம் இந்த சட்டசபை. ஆனால் விஜய் சாருக்கு இதுவரைக்கும் எந்த முதல்வருக்கு இல்லாத அளவுக்கு இது புதுசு. இடமும் புதுசு, சபையும் புதுசு, அனுபவம் புதுசு. அப்போ இப்போ எம்ஜிஆர் கூட பல தடவை எம்எல்ஏவாக சட்டசபை இருந்து அப்புறம் முதலமைச்சரானார். அதே மாதிரி கலைஞர் பலமுறை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் முதல்வராக உட்காந்தார். ஜெயலலிதா மேடம் அப்படி தான் பலமுறை சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்து அந்த சபை என்ன அந்த இடமெல்லாம் பழகி போய் அப்புறம் தான் முதல்வர் ஆனாங்க. இதில் விஜய் சார் முதல் முறையாக
சட்டசபைக்குள்ள ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே போகிறாரு. அப்போ நீங்களாம் ஒரு புதுசாக வந்திருக்கிறார், இப்போ தான் முதலமைச்சர் ஆகிருக்கார் அப்படிங்கும்போது அந்த ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை குதறினீங்கன்னா அது வன்மத்தை உச்சினாது. இது வந்து நீங்கள் நாகரிக அரசியல் இல்லை. முதல்ல யாருமே மக்கள் ஒதுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் பண்ணதில் மக்கள் பார்த்துட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. திருப்பி அதே மாதிரி பழைய எப்போ உள்ள அரசியல் மாதிரியே சட்டசபையில் சண்டை போடுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இனிமேல். ஏன்னா விஜய் சார் வந்து இன்றைக்கி முதல்வர் பதவி ஏற்ற உடனே எதிரி யாருன்னு சொன்னாரோ அங்கேயே போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு, அங்கேயே வாழ்த்து வாங்குறாரு, வைகோ வீட்டுக்கு போகிறார், திருமாவளவன் ஆஃபீஸுக்கு போகிறாரு. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை பார்க்கும்போது அதே மாதிரி சட்டசபைக்குள்ளேயும் நாங்கள் இதே மாதிரி மக்களாகிய நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நாங்கள் எதிர்நோக்குறோம். கருப்பு படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட்ல போய் கேட்டோன்னே நம்ம 9 மணி ஷோ ஸ்பெஷல் காட்சி கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைண்ணா, ஒரு சில பிரச்சனைக்காக காரணமாக இப்போ ஒரு படம் ரிலீஸ் தள்ளி போகிறோங்கிறது அது அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது திரைப்பட பிஸ்னஸ் இருக்கலாம், மற்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் முன்னாடிலாம் ஒரு பெரிய நடிகர் படம் சிறப்பு காட்சிக்கு கெஞ்சி கூத்தாடணும், அதை ரத்து பண்ணுவாங்க, அனுமதி தரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடி தான் ஒரு சிறப்பு காட்சிக்கு இதுவரை வந்துக்கிறது. ஆனால் இந்த முறை கருப்பு திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சி கேட்ட உடனே அனுமதி வழங்கிட்டாங்க. ஏன்னா எல்லா விஷயமே ஒரு ஆரோக்கியமாக தெரியுது. ஏன்னா இங்கேயுமே பழி வாங்கக்கூடாது, வெறுப்பரசு இருக்கக்கூடாது, எது நியாயமோ எது சரியோ அது உடனே பண்ணணுன்றது விஜய் சார் கேட்டுக்கிறேன். ஆனால் கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் உடனே சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்து வரவேற்கத்தக்கது. சார், நீங்கள் இது வரைக்கும் நாகரிக அரசியலை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் நேற்று வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை போய் அவர் சந்திக்கவே இல்லை. ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய எம்எல்ஏக்களை போய் சந்தித்து அவர்களை ஆதரவை கோருவது சரியான மூத்த தலைவர் வந்து ராமதாஸை கூட அவர் சந்திக்கல. இல்லை, அது இன்னும் உங்களுக்கு பயணம் இருக்குல்ல. எனக்கு 2 நாளைக்குள்ள எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. 2 நாளைக்குள்ள எத்தனை பேர் தான் பார்ப்பேன், இதுவே பெரிய விஷயம். ஒரு நாளில் இந்த தலைவர் பார்த்த பெரிய விஷயம். எடப்பாடி அவர்களும்போது அது அந்த கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு எடப்பாடி அவர்களும் விரும்பணும்ல. ஒரு பகை இருக்குது, ஒரு பகை இருக்கும்போது அவரும் விரும்பணும், ஒரு அனுமதி கேட்டால் அவர் ஒத்துக்கணும், இவ்வளோ இருக்குது. அது வந்து அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது பார்த்து செயல்படணும். இன்னொன்று இவருக்கு ஆதரவாக ஒருத்தர் இருக்காங்க, அப்போ அதுவும் கெடுத்துக்கூடாது. இது அரசியல். நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். அவர் இன்றைக்கி வந்து ஒரு பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்கு எங்கே கேட்கக்கூடாதோ, யாரை எதிர்த்து சொன்னாங்களோ, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி சொன்னார். இப்போ அங்கேயே அது ஆதரவு கேட்குற சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் அவர் ஆதரவு தேவைப்படுது. அது அவர் கெடுத்துக்கூடாது.